ஹலோ காய்ஸ், இந்த நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம்னா, நாம் யூஸ் பண்ணக்கூடிய பென்ட்ரைவில் மல்டிபிள் ஓஎஸை வந்து எப்படி வந்து பூட் பண்ணலாம் தான் பார்க்க போகிறோம். அதாவது ஒரு பென்ட்ரைவில் 1லேருந்து 5, 6, 7, 8, 10 ஓஎஸ் வரைக்கும் வந்து பூட் பண்ணலாம். ஸோ அது எப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள். பார்த்து முடிச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணிவிடுங்க, மறக்காம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. இப்போ வாங்க வீடியோக்கு ரெடி போகலாம். லாஸ்ட் வீடியோவில் நம்மளோட மொபைல் யூஸ் பண்ணி எப்படி ஓஎஸ் பூட் பண்ணலாம் தான் பார்த்துருந்தோம். அதில் நம்ம யூஸ் பண்ண சேம் வெண்டாங்கிற சாஃப்ட்வேர் தான் நம்ம இதில் வந்து யூஸ் பண்ண போகிறோம். ஸோ இந்த வெண்டாங்கிற சாஃப்ட்வேர் இதோட டவுன்லோடிங் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். இதை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்கலாம். ஸோ உங்களுக்கும் இந்த மாதிரி வரலாம். இது நான் வந்து டவுன்லோட் பண்ணி கொஞ்சம் வருஷம் ஆகுது. ஸோ ஓல்டு தான். ஸோ நீங்கள் வந்து லேட்டஸ்ட் எடுத்துக்கோங்க. அதோட டவுன்லோடிங் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுங்க. அதை ஃபோல்டர் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் இந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் இதான் அந்த சாஃப்ட்வேரோட லிங்க். இதான் அந்த சாஃப்ட்வேர். இதை டபுள் டேப் பண்ணிக்கோங்க. ஸோ நான் பர்மிஷன் எஸ் கொடுத்துவோங்க. ஸோ இதாங்க அந்த சாஃப்ட்வேரோட இன்டர்ஃபேஸ். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து பண்ண வேண்டியது வெர்ஷன்ஸ் போட்டிருக்காங்க. ஸோ இது வெர்ஷன் வேணும்னா நீங்கள் வந்து அப்டேட் பண்ணிக்கலாம். அதாவது லேட்டஸ்ட் வெர்ஷன் வேணும்னா இதில் அப்டேட் பண்ணிக்கலாம். லாங்குவேஜ் வந்து இங்கிலீஷ், இந்தியா அந்த மாதிரி இருக்கட்டும். அதுக்கப்புறம் செக்யூர் போட்டோ வந்து எனேபிள் கொடுத்துவாங்க. பார்ட்டிஷன் ஸ்கீம் பார்த்தீங்கன்னா உங்களோட லேப்டாப் அல்லது பிசிக்கு என்ன பார்ட்டிஷன், அதாவது பார்ட்டிஷன் ஸ்கீம் எம்பிஆர் ஆர் ஜிபிடி, அதை நீங்கள் செலக்ட் பண்ணுவீங்க. எனக்கு வந்து ஜிபிடி தான். லேட்டஸ்ட்டாக வரக்கூடிய எல்லா சிஸ்டமுக்கும் ஜிபிடி தான் வரும். ஸோ அதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. நெக்ஸ்ட்டு நீங்கள் வந்து அப்டேட் பண்ணணுன்னா பண்ணிக்கலாம். ஸோ நான் வந்து அப்டேட் பண்ணலை, உங்களுக்கு வந்து ஜஸ்ட் நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து பண்ண வேண்டியது உங்களோட பென்ட்ரைவ் செலக்ட் ஆகிருக்கான்னு பாருங்கள். செலக்ட் ஆகலைன்னு இதில் இந்த ரெஃப்ரெஷ் கொடுத்துவாங்க. அதுக்கப்புறம் நீங்கள் வந்து இன்ஸ்டால் கொடுங்க. அதுக்கு முன்னாடி இந்த செக்யூர் பூட்டை நீங்கள் வந்து எனேபிள் பண்ணிங்கன்னா உங்களோட லேப்டாப்பில் இருக்கக்கூடிய செக்யூர் பூட்டை நீங்கள் வந்து டிசேபிள் பண்ணால் தான் இது வந்து ஒர்க் ஆகும். நெக்ஸ்ட் நீங்கள் வந்து இதில் வந்து இன்ஸ்டால் கொடுத்துவாங்க. நான் பர்மிஷன் எஸ் கொடுத்துவாங்க. எஸ், இந்த 2 எஸ்ஸையும் கொடுத்துட்டிங்கன்னா உங்களோட பென்ட்ரைவ் வந்து டோட்டலாக ஃபார்மேட் ஆகி வெண்டாங்கிற அந்த சாஃப்ட்வேர் வந்து இன்ஸ்டால் ஆகும். சேம் மொபைலில் என்ன ஆச்சோ சேம் மெத்தடு தான். ஸோ இதில் மல்டிபிள் ஓஎஸ் காப்பி பண்ணலாம், மல்டிபிள் ஓஎஸ் இன்ஸ்டாலும் பண்ணலாம். ஸோ இதில் நீங்கள் வந்து ஓகே கொடுத்தீங்க. இப்போ வந்து இதை வந்து ரெடி ஆகிடுச்சு. ஸோ நான் இதை வந்து க்ளோஸ் பண்ணுறேன். ஸோ உங்களுக்கு வந்து ஷோ பண்ணுறேன் திஸ் பிசி. இங்கே பார்த்துட்டிங்கன்னா வெண்டாங்கிற வந்துடுச்சு. இப்போ நம்ம இதில் வந்து பூட் பண்ணுறதுக்கான ஃபைல், அதாவது ஓஎஸ் ஃபைல் எல்லாம் போடுவோம். சாம்பிளுக்கு நான் வந்து 2 ஃபைல் வச்சுருக்கேன். பாஸ் லினக்ஸ், அதுக்கப்புறம் விண்டோஸோட லேட்டஸ்ட் வெர்ஷன் ஐஎஸ்எஃப் ஃபைல். ஸோ இதெல்லாமே நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கோங்க. நான் வந்து டேரெக்டாக சென்டிட்டு கொடுத்து வெண்டாங்கிற சாஃப்ட்வேர் நீங்கள் இதை சென்ட் பண்ணிங்கன்னா இது வந்து நீங்கள் வந்து நார்மலாக ஓஎஸ் பூட் பண்ணுற டைம் வந்து பென்ட்ரைவ் செலக்ட் பண்ணது இந்த ஆப்ஷன் கேட்கும். வெண்டாங்கிற அந்த ஆப் ஓப்பன் ஆகி இந்த ஆப்ஷன்ஸ் வரும். ஸோ இது பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து மல்டிபிள் ஓஎஸ் வந்து யூஸ் பண்ணுறது, அதாவது ஒவ்வொரு நேரமும் நீங்கள் வந்து ஓஎஸ் ஃபார்மேட் பண்ணிகிட்டு இருக்க தேவையில்லை. இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, Windows 11 ஓஎஸ் இதில் வந்து பூட் பண்ணலாமான்னு கேட்பீங்க, அதாவது காப்பி பண்ணலாமான்னு கேட்பீங்க. காப்பி பண்ணலாம். ஆனால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த லேப்டாப் நீங்கள் இப்போ எந்த சிஸ்டத்தில் போட போகிறீங்களோ அந்த சிஸ்டமுக்கு அந்த மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸ் கண்டிப்பாக இருக்கணும். இருந்தாலும் நீங்கள் தாராளமாக பண்ணுங்கள். இல்லைனா ரூஃபர் சாஃப்ட்வேர் போட்டு நீங்கள் மினிமம் ரிக்வயர்மெண்ட்ஸை வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு பண்ணுங்கள். அதில் வந்து ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை நீங்கள் வந்து ரிமூவ் பண்ணிகிட்டே பண்ணுங்கள். அதுதான் வந்து பெஸ்ட். மற்றபடி நீங்கள் வந்து எல்லா ஐஎஸ்ஓ ஃபைல்ஸை நீங்கள் இதில் வந்து காப்பி பண்ணிக்கலாம். மேக் ஓஎஸை தவிர வேறு லினக்ஸ், லினக்ஸ், உபுண்டு, இந்த மாதிரி நிறைய லினக்ஸ் ஓஎஸ் எல்லாமே இருக்குது. உங்களுக்கு என்னென்ன ஓஎஸ் வேணுமோ அதை நீங்கள் காப்பி பண்ணிக்கலாம். விண்டோஸ் 8.1 சப்போர்ட் ஆகும். அதுக்கப்புறம் விண்டோஸில் இருக்க எல்லா வெர்ஷனுமே இதில் நீங்கள் வந்து காப்பி பண்ணிக்கலாம். இன்னொரு விஷயம், இது வந்து ஜிபிடி ஃபார்மேட்டுக்கு மட்டும்தான். எம்பிஆர்னால் நீங்கள் இந்த பென்ட்ரைவை திருப்பி நீங்கள் வந்து எம்பிஆருக்கு நீங்கள் வந்து ஃபார்மேட் பண்ணுற மாதிரி இருக்கும். அதே ஞாபகம் வச்சுக்கோங்க. லேட்டஸ்ட்டுன்னா ஜிபிடி தான், அதான் வந்து ஃபாஸ்ட்டாக இருக்கும். கிட்டத்தட்ட ஜிபிடி பார்ட்டிஷனுக்கு 128 பார்ட்டிஷனாக பிரிக்கலாம். அதாவது லோக்கல் டிஸ்காக நீங்கள் வந்து பிரிக்கலாம். இதே இது நீங்கள் வந்து எம்பிஆர் ஃபார்மேட்டில் யூஸ் பண்ணிங்கன்னா 2 இல்லது 3 வந்து பிரிக்கலாம். அதுக்கு மேலே பிரிக்க போனீங்கன்னா அதை வந்து பிரிக்க விடாது. லாஜிக்கல் டிரைவுங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து வந்துடும். அதாவது லாஜிக்கல் டிரைவுங்கிற ஒரு டிஸ்க் வந்து க்ரியேட் ஆகிடும். அதுக்கு மேலே பிரிக்க வாய்ப்பே இல்லை. அது வந்து உங்களை பிரிக்க விடாது. பட் இதில் நீங்கள் வந்து எவ்வளோ வேணாலும் பிரிச்சுக்கலாம். உங்களுக்கு வந்து நிறைய ஓஎஸ் போடாதுன்னா கண்டிப்பாக உங்களோட பென்ட்ரைவ் சைஸ் அதிகமாக இருக்கணும். ஸோ இதில் நான் வந்து போட்டது என்னெல்லாம் பார்த்தீங்கன்னா, இப்போதைக்கு நான் பாஸ், அதுக்கப்புறம் இந்த விண்டோஸ் ஓஎஸ் தான் போட்டுறேன். இதில் வந்து வேறு வந்து உபுண்டோ, லினக்ஸ், அதுக்கப்புறம் பாஸ் சொல்கிறேன். உபுண்டோ, லினக்ஸ், பாஸ், இந்த விண்டோஸ் 10ஓட ஐஎஸ்ஓ ஃபைல் இது இவ்வளோ தான் இதில் வந்து போட முடியும். ஏன்னா இது 16 GB பென்ட்ரைவ். நம்மளோட ஐஎஸ்ஓ ஃபைலோட சைஸை பொறுத்து தான் இதில் வந்து ஃபைல்ஸ் போடுறதும் போடாததும். இதே இது நிறைய ஓஎஸ் நீங்கள் போட வச்சிங்கன்னா உங்களோட பென்ட்ரைவோட சைஸை நீங்கள் வந்து இன்க்ரீஸ் பண்ணி தான் வரும். 128 GB பென்ட்ரைவ் போட்டிங்கன்னா நிறைய ஓஎஸ் வந்து வச்சுக்கலாம்.
பட் 64 ஜிபியே போதும் தான் நினைக்கிறேன். அதுக்கு மேலே வந்து பெரிய அளவு யாருமே ஓஎஸ் யூஸ் பண்ண மாட்டாங்க. அதுக்கு மேலே ஓஎஸ் யூஸ் பண்ணாலும் தேவைகள் இருக்காது. ஏன்னா இந்த மாதிரி சின்ன சின்ன ஓஎஸ் தான் வந்து யூஸ் பண்ணாங்க. உபுண்டோ, காலின் லினக்ஸ், அதுக்கப்புறம் பாஸ் லினக்ஸ், அதுக்கப்புறம் வேறு பார்த்திங்கன்னா ஆண்ட்ராய்டு x86 இந்த மாதிரியான ஓஎஸ் எல்லாம் யூஸ் பண்ணாங்க. லினக்ஸ் மின்ட்டு அந்த மாதிரிப்பட்ட இதெல்லாமே யூஸ் பண்ணுவாங்க. ஸோ அது எல்லாமே நீங்கள் இந்த மாதிரி காப்பி பண்ணி நீங்கள் வந்து தாராளமாக வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் காப்பி ஆனதுக்கப்புறம் நீங்கள் வந்து பென்ட்ரைவ் வந்து ரிமூவ் பண்ணிவிட்டு நீங்கள் ஓஎஸ் எப்படி போடுவீங்களோ சேம் மற்றெல்லாம் நீங்கள் வந்து ஓஎஸ் போட்டாலே போதும். ஸோ கைஸ் இந்த வீடியோவில் இந்த சிம்பிள் மெத்தட் ஓஎஸ் பூட் பண்ணுறதுக்கான சிம்பிள் மெத்தட் நீங்கள் பார்த்துருவீங்க. அதுவும் சிங்கிள் பென்ட்ரைவில் மல்டிபிள் ஓஎஸ் வந்து எப்படி பூட் பண்ணலாங்கிற பார்த்துருவீங்க. இது ஜஸ்ட் பூட்டிங் கிடையாது, ஜஸ்ட் காப்பி பேஸ்ட் பண்ணுறது தான். பூட் பண்ணுறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். பூட் பண்ணி சப்போஸ் யாராவது வராமல் இருக்கிறதுக்கு இது வந்து கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா டேரெக்டாக ஐஎஸ்எஃப் ஃபைலுங்கிறதுனால ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடை நீங்கள் வந்து ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தடே ஈஸியாகவும் இருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரியான வீடியோஸ் நீங்கள் நிறைய பார்த்துச்சிங்கன்னா மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிங்க. இந்த மாதிரி வீடியோஸ் உங்களுக்கு நிறைய வேணும்னு வச்சிங்கன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள். எந்த மாதிரியான வீடியோஸ் போடலாங்கிறத கீழே கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும், இதுக்கு முன்னாடி போட்ட எந்த வீடியோவில் உங்களுக்கு டவுட் இருந்தாலும் தாராளமாக நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணலாம். இல்லை நம்மளோட இன்ஸ்டாகிராம், டெலிகிராமில் எதில் வேணும் நீங்கள் வந்து தாராளமாக மெசேஜ் பண்ணலாம். உங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்ணனாலும் தாராளமாக கேளுங்க, கண்டிப்பாக தான் அவங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்.